ஹோம்மேட் சீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அந்த சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பாலுக்கு 1 1/2 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விடணும். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, லைட்டாக கலந்து விடணும். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா நல்லா ரப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு சீஸுங்க. இதில் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நம்ம சீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தி பிழியாமல் லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப இந்த தண்ணியை கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சுடு தண்ணியில் தான் நம்ம வந்து எடுத்த சீஸை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த அளவு சீஸை உள்ளே போட்டு டிப் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவு வந்து நம்ம சீஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு கலந்து விட்டுட்டு இதை தனியாக ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 தடவை வந்து நம்ம வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு சீஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு 4 to 5 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து சீஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும். ஃபைனலாக இதை இந்த இதை வந்து நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் வாட்டர்லேயும் கூட இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பாலித்தீன் கவரு, இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு இந்த ரேப்பர் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 to 5 டேஸ் வரைக்கும் இந்த சீஸை யூஸ் பண்ணிக்கலாம்.